உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கிறவர்கள் நமது பாங்கினுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் பீடச் சிறுவர்கள் அவரோடு சேர்ந்து பிரான்சுவா மக்கான் வீதி, மேட்டுத்தெரு, பொன்னியம்பேட்டை பகுதிகளில் வசிக்கின்ற இந்த லூர்து மத அன்பை சார்ந்த மக்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த நாளை சிறப்பிக்கின்றார்கள். இப்பகுதியில் வாழ்கின்ற இறைமக்கள் கருத்து நிறைவேறும் குடும்பங்களை இறைவனை ஆசிரியக்க வேண்டும் என்றும் புனித பிரான்சிஸருடைய ஆசிரியரோடு இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்றும் நமது இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் பிடச்சிறுவர்கள் இறைவன் நிறைவு ஆசிரியத்தை இவர் மேற்கொள்கின்ற எல்லா நல்ல முயற்சிகளிலும் குறிப்பாக கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி சிறந்த பிள்ளைகளாக சிறந்த தலைமுறையாக வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த பள்ளியில் நம்பிக்கையோடு மன்றாடி ஜெபிக்கின்ற வேளையில் இத்திருப்படியில் திருமதி சிசேல் பேபே ஆண்மலை பாட்டிகாவும் ஜெரால்ட் ஆல்பர்ட்டின் ஆசிரியருக்கு குடும்பத்தாருக்கு அசிஸ்டர்களான நன்மைகளின் நன்றியாகவும் கருத்தில் நிறைவேறவும். ஜில்பர் ஜெயராஜ் பாப்புமரி, ஸ்டெல்லா பாப்புமரி குணங்களுக்காகவும் கருத்து நிறைவேறவும் இத்திருப்படி அன்போடு ஜெபிக்கப்படுகின்ற இறைவனை குடும்பங்கள் நிறைவு ஆசிரிக்க வேண்டும் என்றும் இந்த அம்மாவுக்கு நித்தியத்தை பலனிக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற வேளையில் இந்த நாளில் நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து திருப்படியை தலைமையேற்று இறைவனுடைய ஆசிரியர் பெற்றுத்தர வருகை புரிந்திருப்பவர் நமது அன்புக்கும் வாசகர் தந்தை அலெக்ஸ் அவர்கள் அவருடைய கருத்தில் நிறைவேறும் பணி சிறக்கும் இத்திருப்படி நம்பிக்கையோடு நன்றாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளில் பங்கு வருகிற பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக.
இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உம் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவன் முன் மனிதன் நேர்மையாக இருப்பது எப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவாசகங்கள் 1-12 மற்றும் 14-16. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன், ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாக இருப்பது எப்படி? ஒருவன் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் ஒருவனுக்கு என்று அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராக தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியார். அவர் சீற்றத்தில் அவர்களை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அது நின்று அதிலும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார். கதிரவன் தோன்றான், அவர் மறைத்திடுவார். விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்து அழியின் முதுகை விரித்து நடத்துவார். வடமின் குழுவையும் மிருக சிறிடத்தையும் கார்த்திகை விரித்து நடத்துவார். தென்னிசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்த்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுவர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை விதிப்பார் யார்? யாது செய்கின்றார் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவரை பதிலளிப்பேன்? எதிர்நின்று அவரை சூழல் கொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலளிக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலளிப்பேன். என் வேண்டுதலுக்கு அவர் சிறை கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகிறேன். இறந்தோருக்காக நீர் வியத்தகு செயல்கள் செய்தீர். கீழ் உலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ பல்லவி.
இருட்டிலும் உன் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மருதி உலகின் உன் நீதி நெறி உணர்த்தப்படுமா? பல்லவி ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகிறேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடத்திலிருந்து ஏன் மறைக்கின்றீர்? பல்லவி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவரிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பை கை வைத்த பின் திரும்பி பார்ப்போர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உம்மை
Lord. சத்தமா praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் மைய சிந்தனையாக பிறருக்கு அன்பின் அடையாளங்களாக வாழ என்கிற சிந்தனையிலே என்னோடு சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரிலே கணவனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், உழைக்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு ஒரு நாள் தோளிலே ஒரு புண் உருவாகிறது. அந்த புண்ணினை குணமாக்க மருத்துவரிடத்திலே கொண்டு சென்ற பொழுது அந்த புண்ணை பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய மனைவிக்கு இது ஒரு தொற்று நோய் போல இருக்கின்றது. இந்த புண்ணானது உடல் முழுவதுமாக பரவி அவர்களுடைய அழகையும் உருவத்தையும் சீர்குலைத்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதை கேட்ட அந்த கணவருக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்த பிற்பாடு மருத்துவர் என்ன சொன்னார்கள் என்பதை எதையுமே அந்த கணவன் அந்த மனைவிக்கு சொல்லவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த வேலைக்கு சென்ற கணவர் திரும்பி வருகிற பொழுது ஒரு 2 சக்கர வாகனத்திலே அவருக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது. அதனுடைய விளைவாக அவருடைய 2 பார்வைகளும் பறிபோகி விடுகிறது. அதனால் அந்த கணவனும் மனைவியும் வீட்டிற்குள்ளாகவே இருக்கிறார்கள். நாட்கள் செல்கின்றன, ஆண்டுகள் செல்கின்றன. ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து அந்த மனைவி நோயினுடைய தீவிரம் அதிகமடைந்து இறந்து விடுகிறார். இதை சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்த உற்றார் உணர்வினர்களுடைய வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்றன. இந்த பெண்மணி இருக்கிற வரைக்கும் கண்ணுக்கு கண் தெரியாத அந்த கணவரை அவர் பார்த்து கொண்டார். இனி அவரை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று அந்த மனைவியை அடக்கம் செய்துவிட்டு வந்த பிற்பாடு அந்த கணவருக்கு கண் தெரிகிறது. அதை கண்ட உற்றார் உறவினர்கள் எல்லோருமே அதிசயப்படுகிறார்கள். ஏறக்குறைய 4 ஆண்டுகள் கண் தெரியாமல் இருந்த உமக்கு இப்பொழுது எப்படி கண் தெரிகிறது என்று கேட்ட பொழுது அந்த கணவரினுடைய வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்றன. என்னுடைய மனைவியின் நோயினுடைய துவக்கத்திலே மருத்துவரிடத்திலே கொண்டு சென்ற பொழுது அந்த நோயானது அவளுடைய உருவத்தையும் அழகையும் உருவுடைத்துவிடும் என்று சொன்ன பொழுது அவளுடைய நோயினுடைய தீவிரத்தை நான் கண்டால் என் மனைவியினுடைய உள்ளம் மிகவும் சஞ்சலப்படுமே, வருத்தப்படுமே, ஒரு விதமான வேதனைக்கு உள்ளாகுமே என்று நான் கண் பறிபோனவன் போல 4 ஆண்டுகள் நடித்தேன் என்று சொன்னாராம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கதையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, இதிலே ஒரு உயரிய குணத்தை நான் பார்க்கிறேன். அன்பு என்பது அடுத்தவர்களுடைய மனம் நோகாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்வதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. அத்தகைய அன்பு அந்த கணவனிடத்திலும் அந்த மனைவியிடத்திலும் விளங்கியதை நான் பார்க்க முடிகிறது. தன் மனைவியினுடைய உருவத்தையும் அழகையும் சிதைக்கக்கூடிய நோய் தோன்றினாலும் அந்த கணவன் அந்த மனைவியை இருப்பது போல ஏற்றுக்கொண்டு அவர் அன்பு செய்தார். தன்னுடைய கணவனுக்கு பார்வை இல்லாமல் போனாலும், அதன் வழியாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும், குடும்ப பொருளாதாரத்திலே சரிவு ஏற்பட்டாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மனைவி அந்த கணவனை ஏற்றுக்கொண்டார். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலே திருமணம் என்கிற உடன்படிக்கையின் வழியாக ஆணும் பெண்ணும் ஓர் உடலாக ஒருங்கே கட்டப்பட்ட அந்த உடன்படிக்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே
கணவன் மனைவி மீதான அன்பு, மனைவி கணவன் மீதான அன்பு எத்தகைய நிலையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் பார்த்து ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்தவத்திலே அன்பு எத்தனை வகையான அன்புகள் இருக்கிறது? எத்தனை வகையான அன்பு இருக்கு? சரி, நானே சொல்றேன். 2 வகையான அன்புகள். முதலிலே இறை அன்பு, இரண்டாவது கொஞ்சம் சத்தமா, இரண்டாவது பிறர் அன்பு. முதல் அன்பு இறை அன்பு, இரண்டாவது அன்பு பிறர் அன்பு. யாரிடத்திலாவது விவிலியம் இருந்தால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19, 20 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19, 20 இறை வார்த்தைகள். நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு முன்னால பின்னால இருக்கிற தாத்தா பாட்டி அண்ணன் கவலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிலே எத்தனை வகை இருக்கிறது? என்னென்ன அன்பு? இறை அன்பு. இந்த குழந்தைங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். எந்த கேள்வி கேட்டாலும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் பதில் கொடுக்கிற இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை அன்பும் இந்த பிறர் அன்பும் ஒன்றோடு ஒன்று ஒன்றி பிணைந்ததாக இருக்கிறது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல இந்த மனிதருடைய வாழ்விலே இறை அன்பும் பிறர் அன்பும் ஒன்றுக்கொன்று ஒட்டி தொடர்புடைய நெருங்கிய தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. உங்களிடத்திலே இந்த அன்பை பற்றி பேசுகிற பொழுது பலரினுடைய எண்ணங்கள் இவ்வாறு இருக்கும். ஏற்கனவே ஒரு பங்கு தளத்தில் நான் பேசிக் கொண்டிருந்து மறையுரை முடித்துவிட்டு வெளியே சென்ற பொழுது ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னார், சாமி உங்களுக்கு என்ன, அங்கி போட்டுட்டு பீடத்தில் நின்று அன்பை பற்றி பேசுவது ரொம்ப ஈஸி. எங்களை போல குடும்பத்தில் இருந்து பாருங்க, எங்களை போல குடும்பத்தில் வாழ்ந்து பாருங்கள், அன்பு செய்வது என்பது எவ்வளவு கடினம் என்று சொன்னார். அதற்கான விடையை பல நாட்களாக தேடி இறுதியாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய பதில் இவ்வாறாக இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் அன்பு செய்யாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது ஒரு மனிதனை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல், குடும்பத்திலே கணவரை நாம் போதிய அளவிற்கு அன்பு செய்ய முடியாமல், மனைவியை போதிய அளவிற்கு அன்பு செய்ய முடியாமல், பிள்ளைகளை போதிய அளவிற்கு அன்பு செய்ய முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர்களை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருப்பது. பிரைஸ் தி லார்ட். இது நான் என்னுடைய குருத்துவ பயிற்சியில 1 மாத தியானத்திற்காக சென்று கொண்டிருந்த பொழுது எனக்கு 1 மாத தியானத்தை கொடுத்து கொண்டிருந்த இயேசு சபையை சார்ந்த அருட்தந்தை தனராஜ் ஒரு நாள் இவ்வாறு தன் தியானத்தை தொடங்கினார். தியானத்தினுடைய துவக்க உரையிலே அவர் இவ்வாறு சொன்னார், நீங்கள் இந்த வளாகத்தில் இருக்கிற எல்லா செடிகளிடத்திலும் மரங்களிடத்திலும் கொடிகளிடத்திலும் சென்று பாருங்கள். அப்படி செல்கிற பொழுது ஒரே போல இருக்கிற 2 இலைகளை நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் ஏறக்குறைய 36 பேர் அந்த தியானத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்த பொழுது 36 பேரும் பல இடங்களிலே சென்று தேடிய பொழுது ஒரே மாதிரி இருக்கிற 2 இலைகளை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒரு இலை நீட்டாக இருக்கிறது, இன்னொரு இலை மட்டமாக இருக்கிறது. ஒரு இலையிலே
கலர் மாறுபடுகிறது, நிறம் மாறுபடுகிறது, குணம் மாறுபடுகிறது, ஏதேனும் ஒரு சின்ன வேறுபாடாவது இருக்கிறது. ஆனால் எல்லாமே ஒத்ததாக இல்லை. அதை நாங்கள் அந்த அருட்தந்தை இடத்திலே சொன்ன பொழுது அவர்களுடைய பதில் இவ்வாறு இருந்தது: அருள் சகோதரர்களே, இதுதான் கடவுளினுடைய படைப்பு. இந்த உலகிலே கடவுள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குணம் உண்டு, ஒரு திறமை உண்டு, ஒரு தனித்துவம் உண்டு. அவரவர்களிடத்திலிருக்கிற குணத்தை, அவர்களிடத்திலே இருக்கிற திறமையை, அவர்களிடத்திலே இருக்கிற அந்த தனிப்பட்ட சிறப்பை நாம் இணைக்க வேண்டுமே தவிர அனைவருமே ஒன்று போல இருக்க வேண்டும் என்று தேடுவது வீண் என்று சொன்னார். இன்று நீங்களும் நானும் பல நேரங்களிலே அடுத்தவர்களை அன்பு செய்ய இயலாமல் இருப்பதற்கு காரணம் நாம் நமக்கென்று ஒரு கட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். சைக்காலஜில மிக அழகாக சொல்லுவாங்க, நாம் ஒரு பிரேம் உருவாக்கிறோம். நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் இவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று, என் கணவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என் மனைவி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்குள்ளாக அவர்களை உட்பொருத்தி நாம் பார்க்கிறோம். அந்த மனநிலை தவறானது. அடுத்தவர்களிடையே இருக்கிற அந்த அவர்களுக்கு குறித்தான தனி சிறப்புகளை நாம் கண்டறிந்து அவர்களை பாராட்டுபவர்களாக, அவர்களை இருப்பது போல ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் வாழ வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். நமது குடும்பங்களில் இருக்கிற கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோர்களை அவர்களாகவே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது, இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அன்பை பெற்றுக்கொள்ள இயங்குகிறார்களே தவிர அன்பை கொடுப்பவர்களாக வாழுகிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது. விவிலியத்திலே யோர்தான் என்கிற ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியில் உருவாகிற நீரானது முதலிலே திபேரிய கடல் அல்லது அந்த நதியானது கலிலேய கடல் அல்லது திபேரிய கடலுக்கு வரும். அப்படி என்றால் வருகின்ற தண்ணி ஒரு பக்கத்தில் இருந்து வரும். அதில் வருகிற அந்த தண்ணீரானது வெளியே செல்வதற்கு இன்னொரு வாயிலும் உண்டு. அவ்வாறு அந்த திபேரிய கடலிலே, கலிலேய கடலிலே பல உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வகை வகையான மீன்கள் இருக்கின்றன, பல கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன. அதே திபேரிய கடலிலிருந்து வெளி செல்கிற அந்த தண்ணீரானது சாக்கடல் அல்லது டெட் சீ என்று கொள்ளக்கூடிய அந்த கடலுக்கு செல்கிற பொழுது அந்த கடலிலே எந்த உயிரினங்களும் வாழ்வதில்லை. காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது அந்த தண்ணீரானது வருவதற்கு வழி இருக்கிறதே தவிர அந்த தண்ணீர் வெளியே செல்வதற்கு வழி இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அன்பை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்பவர்களாகவும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாகவும் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்விற்கு நாம் அன்பை யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நாம் நம் வாழ்விலே அன்பை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஊடகங்களாக, அடையாளங்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு உன்னதமான வாழ்வை வாழ்ந்தவர்தான் நமது பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியா. அசிசியாவினுடைய வாழ்வு முழுவதுமாய் அன்பை மையப்படுத்தியதாக இருந்தது என்று நாம் குறிப்பிடுகிறோம் என்றால்
அவரால் எப்படி தன் வாழ்வை முழுவதுமாய் அன்பை மையப்படுத்தியதாக வாழ முடிந்தது என்று பார்க்கிற பொழுது அவர் இறைவன் மீது கொண்டிருந்த அளவற்ற நம்பிக்கையும் ஆழமான விசுவாசமும் தான் கடவுளினுடைய அன்பை அவர் பெற்றுக்கொள்ள அவருக்கு வழி செய்தது. அத்தகைய அன்பை எனக்கு மட்டும் உரியது என்று அவர் தன்னகத்தை மட்டும் கொண்டிருக்காமல் அதை அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்பவராக வாழ்கின்றார். அதனால் தான் இன்றும் கூட பிரான்சிஸ் அசிசியா அன்பினை மற்றவர்களுக்கு வழங்குகிற ஊடகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்விலே இறைவனிடமிருந்து முழுமையான அன்பை பெற்றுக்கொண்டு அந்த அன்பை மற்றவர்களுக்கு வழங்குகிற அன்பின் வழிபாடுகளாக, அன்பின் அடையாளங்களாக நாம் வாழ முற்பட வேண்டும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், கிறிஸ்து அவன் கிறிஸ்தவள் என்கிற வார்த்தையை நாம் பிரித்து பார்த்தோம் என்றால் கிறிஸ்து இவன், கிறிஸ்து இவள் என்றுதான் அது நமக்கு பிரியும். அப்படி என்றால் மற்றவர்கள் நம்முடைய வாழ்வை பார்க்கிற பொழுது இவன் கிறிஸ்துவினுடைய மறு உருவமாக, நம்முடைய வாழ்வை பார்க்கிற பொழுது இவன் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை மீண்டும் வாழ்பவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை கொண்டிருக்க வேண்டும் என்பதால் தான் நாம் எல்லாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்மையே ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்போம். நம்முடைய வாழ்வை, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை பார்க்கிற மற்றவர்களால் இவனிலே கிறிஸ்து வாழ்கிறார், இவனிலே கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, பணி செய்கிற பணித்தலங்களாக இருந்தாலும் சரி, நாம் வாழ்கிற சமூகங்களாக இருந்தாலும் சரி, அன்பியங்களாக இருந்தாலும் சரி, பங்காக இருந்தாலும் சரி, மறை மாவட்டமாக இருந்தாலும் சரி, அனைவருமே அன்பு கொண்ட மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு என்கின்ற ஒன்று மட்டும் நம்முடைய வாழ்விலே இல்லை என்றால் 1 கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதை போல, அன்பு எனக்கு இல்லையே நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாமே. அன்பு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு முழுமை பெறாது. அன்பு நம்முடைய வாழ்விலே இல்லை என்றால் அந்த கிறிஸ்துவ வாழ்வு ஒலிக்கிற தாளமும் ஓசை எழுப்புகிற வெண்கலமும் போல நம்முடைய வாழ்வு ஆகிவிடும். இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் பலருடைய வாழ்விலே, குடும்பங்களிலே பல பிரச்சனைகளுக்கும், பல போராட்டங்களுக்கும், பல கண்ணீர்களுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது அன்பு என்கின்ற ஒன்று நம்முடைய குடும்பங்களிலிருந்து பிரிந்து சென்று விட்டதாக நான் பார்க்கிறேன். பல நேரங்களிலெல்லாம் நாம் எதை அன்பு செய்ய வேண்டுமோ அதை அன்பு செய்யாமல், யாரை அன்பு செய்யாமல் பயன்படுத்த வேண்டுமோ அதை அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக சொன்னால், நாம் பயன்படுத்துகிற அலைபேசியாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் செய்திகளை பெறுவதற்கான நாம் பயன்படுத்துகிற ஒரு பொருட்களாக இருக்க வேண்டும். மனித உறவுகள் எல்லாம் அன்பு செய்வதற்கான ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக சமூக ஊடக நாளிலே அழகாக குறிப்பிட்டது போல, நம்முடைய காலத்திலே நாம் எந்தெந்த பொருட்களை எல்லாம் யார் யாரையெல்லாம் அன்பு செய்கிறோம் வேண்டுமோ அவர்களை எல்லாம் பயன்படுத்துபவர்களாகவும், யார் யாரையெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டுமோ அவைகளை எல்லாம் அன்பு செய்பவர்களாக மாறிவிட்டோம் என அவர் குறிப்பிடுகிறார். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நான் அடுத்தவர்களை போதிய அளவிற்கு அன்பு செய்கிறேனா? அனைவரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்மையே ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்போம். அன்பு என்கின்ற ஒரு இறை அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை நமது மனக்கண்மன் கொண்டு வருவார். சமுதாயத்திற்காக அடுத்தவர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்பதற்காக
குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பிலே அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவன் தாமே, இறைவன் அவர்களுக்கு அன்பினை நிறைவாக அணைத்து இறைவனையும் அடுத்தவர்களையும் அன்பு செய்பவர்களாக அவர்கள் வாழ அருள் தர வேண்டுமாய் ஜெபிப்போம். தொடர்கின்ற இத்திருப்பணியிலே அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரையுமே இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொள்பவர்களாக, அந்த அன்பை அடுத்தவர்களுக்கு அளிக்கின்ற அடையாளங்களாக நாம் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகள் உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர், தட்டுவோர் அனைவருக்கும் திறக்கப்படுகிறது என்கிற மத்தேயு நற்செய்தியாளரின் வார்த்தைகளுக்கு செவிமெடுத்தவர்களாய் நமது விண்ணக தந்தை இடத்திலே நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் அவர் பாதம் சமர்ப்பிப்போம். வாழ்வின் உண்மையே இறைவா, நீ கூடியிருக்கும் ஆலைகளாகிய மனித குலத்தை மீட்பின் பாதையில் வழிநடத்தி செல்ல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவாரூர் ஆகிய அனைவரும் மனிதத்தின் புனிதம் வழங்கிட அனைவரையும் அன்பின் பாதையில் அரவணைத்து செல்ல தேவையான உடல்நலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று என் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியார் வழியாக இறைவாக மன்றாடினோம். உலகனைத்தையும் படைத்து காத்து வழிநடத்தும் இறைவா, என் நாட்டு தலைவர்களுக்காக உண்மை வேண்டுகிறோம். இவர்கள் அனைவரும் பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடைக்குரியவே பொறுப்பேற்று இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நாட்டை வழிநடத்த அவர்களுக்கு வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், பிழச்சிறுவர்கள் மற்றும் லூர்து மாதா அன்பியத்தில் இருக்கின்ற அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதியும். வருங்கால சமுதாயத்தை கட்டி எழுப்போம், அரிய பொறுப்பை எதிர்நோக்கி இருப்போம். இவர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து பொதுநலம் பேணி காத்து இறைமகன் இயேசுவின் அன்பு பாதையில் நடைபயண உம் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் ரத்தை பாதுகாப்பால் எம்மை அரவணைக்கும் எம் இறைவா, உலகெங்கும் உள்ள இளையோர்களை நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டிருக்கும் இவ்வுலக சுகபோக வாழ்க்கையிலிருந்து மீட்டு தன்னலமற்ற சேவை வாழ்க்கையில் ஈடுபடவும், சமுதாயத்தில் தங்களின் தூய வாழ்வால் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் இறைவா, எம் பங்கிலும் உலகெங்கும் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களில் உள்ள குறைகள், கவலைகள், நோய் நொடிகள், கடன் பிரச்சனைகள் ஒழிந்து உன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்களாக வாழ வரமருள உண்மை மன்றாடுகிறோம். பகிர்ந்து வாழ தூண்டும் பரம்பொருளே இறைவா, பெற்றதை பகிர்வது நற்கருணங்கள் முதன்மையானது என்பது அறிந்து எங்களிடம் உள்ள பொருட்கள், தீமைகள் ஆகியவற்றை பிறருடன் பகிர்ந்து வாழவும், அதன் வழியாக என் பகுதியில் பசி, பிணி, தனிமை போற்றவரிலிருந்து மக்கள் விடுபட்டு நலமான வாழ்வு வாழ உம் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கரங்களை கூப்பி கண்களை மூடி நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம்.
எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருபயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும் போது உம் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியினால் நிலைத்து நின்று அழியாத மாற்றியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதனொழில் கொள்ளும் சகோதரர் சகோதரிகளையும் இன்றைய பள்ளியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுள் கண்ணி தாயான புனித மரியா, புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், எங்களோரின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார், மற்ற உலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து எழுத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்து கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மீட்பு இல்லை என்று என்னகத்தில் உறையும்
மனத்திலே பரிசோதனை வாழும் என்னை தேற்றும் இயேசுவே உம்மை ஏற்றுக்கொண்டேன் நீ விரும்புகின்ற மகனாய் என்னை மாற்றுமே என்னை தேற்றும் இயேசுவே உம்மை ஏற்றுக்கொண்டேன் நீ விரும்புகின்ற மகனாய் என்னை மாற்றுமே என் ஆண்டவரே தேவனே சிறந்தாண்டு வணங்கினேன் வாழுமாறு இயேசுவே என்னை வாழுமே வாழுமே நெஞ்சிலே அமைதி தாருமே வாழுமாறு இயேசுவே என்னை வாழுமே வாழுமே நெஞ்சிலே அமைதி தாருமே வாழ்வுதரும் உணவே வாழும் எங்கள் உறவே வாழ்வுதரும் உணவே வாழும் எங்கள் உறவே வாழத்திலிருந்து இறங்கிய உணவே வாழத்திலிருந்து இறங்கிய உணவே உமக்காக எங்கள் உள்ளம் எங்குதே உன் தெய்வீக திருவிருந்தை நாடுதே உனக்காக எங்கள் உள்ளம் எங்குதே உன் தெய்வீக திருவிருந்தை நாடுதே வாழ்வாய் இயேசுவே என்னை வாழுமே வாழ்வே நெஞ்சிலே அமைதி தாருமே வாழ்வாய் இயேசுவே என்னை வாழுமே வாழ்வே நெஞ்சிலே அமைதி தாருமே. நவநாள் 8வது நாள். இறைமகன் இயேசுவின் திருக்காயங்களை எங்களுக்கு நினைவூட்டி உமக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய அன்பு கடனை செலுத்த தூண்டுகின்றன. ஓ என் இறைவா, நான் உம்மில் வாழும்படி உமது புனிதருடைய காயங்கள் எனக்குள் உண்டாக்கிய விருப்பத்தை நிலைநிறுத்தி அதிகரிக்க செய்தருளும். என் பரிசுத்த பக்தி சுவாலா தந்தையே, சாட்சியுடன் உம்முடைய காரியங்களை நான் முக்தி செய்வதால் அவை எனக்கு தோறும் விண்ணக ரகசிய மொழியை நான் கண்டு கொள்ள செய்தருளும். உம்முடைய காயங்கள் எனக்கு உண்டாக்குகிற மகிழ்வால் என் உள்ளம் ஒளிபெற செய்தருளும். ஆமென். இன்னொரு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருக்குளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பின் அடையாளமாக வாழ்ந்திட அன்பின் அடையாளமாக வாழ்ந்திட இந்த மைய கருத்தை தான் இன்றைய நவநாளாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அன்பின் அடையாளமாக வாழ்வதற்கு இன்று நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து இருக்கின்ற இந்த அருட்தந்தையே இந்த அன்பின் அடையாளமாக இருக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு வர வேண்டிய அருட்தந்தை வர இயலாத நிலை, ஒரு குருனுடைய தாய் இறந்ததால் அங்கு சென்றிருக்கார்கள். யாரை அழைப்பது என்ற நிலைப்பாடு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தந்தை அலெக்ஸ் அவர்களை நாம் அணுகிய பொழுது மறுப்பு எதுவும் சொல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்டதோடு இந்த தலைப்பை மையப்படுத்தி அதற்கான மறைவுரையை தயாரித்து அதை நமக்கு வழங்கியிருக்கிறார்.
எனவே இந்த தலைப்பிற்கேற்ற ஒரு அருள் தந்தை அன்பை அடையாளமாக ஒருவருக்கு அன்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த இக்கட்டான சூழல் நம்மால் உதவி செய்ய முடியாது. அன்பு இல்லை என்றால் நாம் இந்த உதவுவதற்கு முன்வர நம்மால் மனம் வராது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் உதவ முடியும். அங்குதான் அது கடைசி படம் என்றாலும் அந்த அன்பை அந்த ஒரு செயலை வெளிப்படுத்த முடியும். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றவர் தான் நமது அன்புக்குரிய தந்தை அவர்கள். தந்தை அவர்கள் தர்மபுரி மறை மாவட்டத்தை சார்ந்த தந்தை தற்போது வெள்ளியூர் பங்கில் தங்கி நமது போப் ஜான்பால் கல்லூரியில் பிஎட் படித்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் மிகவும் எளிமையானவர், மிகவும் அன்பானவர். ஏனென்றால் தந்தை அவர்களை வாரம் வாரம் நான் வெளியில் சந்திக்கின்ற பொழுது மிகவும் அன்பாக பழகக்கூடியவர், மிக அன்போடு கேட்கக்கூடியவர். அந்த அன்பை ஒரு சிறப்பான இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அன்பு நம் குடும்பங்களில் நம் தனிப்பட்ட வாழ்வில் விவிலிய பின்னணியில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்துக்கொண்டார்கள். எந்த விதமான தந்து தடையும் இல்லாமல் நான் காத்திருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நினைக்கின்றேன். மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக தெளிவோடு, மிக பொருள் செறிந்த நிலையில் இவருடைய மறையுரை விவிலிய மொழியில் நிறைந்திருப்பதை நாம் காண முடிந்தது. எனவே இப்படிப்பட்ட அன்பு தந்தையை நாம் இந்த நாளில் பெற்று நமக்காக இங்கு வருகை புரிந்து திருப்படி தலைமையேற்று இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக் கொடுத்து ஆழமான இந்த மறைவுரை சிந்தனையை நாம் எல்லோரும் குடும்பங்களிலும் சரி, தனிப்பட்ட வாழும் சரி, சமூக வாழும் சரி, அன்பின் அடையாளங்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவை, சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தந்தைக்கு உங்களோடு பெயராலும் என் பெயரால் நன்றிகளை வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக தந்தையினுடைய பணி இன்னும் சிறப்பாக நேர்த்தியாக அமைவதற்கு இதை நட்புரிய வேண்டும் என்று அவருக்கு உண்மை வாழ்த்துகின்ற விதத்தில், நன்றி கூறுகின்ற விதத்தில் நாம் பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை கௌரவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், பிழைச்சிறுவர்கள் மற்றும் லூர்துமாதா அன்பிய பகுதியில் வாழ்கின்ற இளைஞர் அனைவருக்கும் அந்த நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இங்கு பார்க்கின்றோம் இளைஞர்கள், பிழைச்சிறுவர்கள் இவருடைய செயல்பாடுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மிக குறைவான எண்ணிக்கையில் அந்த பிள்ளைகள் இருந்தபோது கூட எல்லா விதமான நிலைகளிலும் நமது அழைப்பை, விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் முகம் சுளிக்காமல் இந்த பணிகளை, நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள். நமது ஆலயத்தினுடைய அலங்காரங்கள், நமது ஆலயத்தினுடைய பணிகளை செய்வதில் நமது இளைஞர்கள் மிக மிக முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருப்பதை நாம் அறிவோம். எனவே அவருடைய நன்னாளுமிக்க, அவருடைய அயராத இந்த நல்ல ஒத்துழைப்பு, நல்ல பணிகள் சிறப்பாக அமைய வேண்டும். அவருடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும். அவர்களுக்கு நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல பிழைச்சிறுவர்கள் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இங்கு நமது இந்த திருப்பள்ளிக்கு மிக உதவுகின்ற பிள்ளைகளாக, திருப்பள்ளிக்கு தயாரிக்கின்ற பிள்ளைகளாக, வேலையோடு சொல்லுகின்ற பணிகளை செய்கின்ற நல்ல பிள்ளைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த பிழைச்சவர்களுக்கும் அந்த மனமான நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைய உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், உங்களுக்கு ஆசி கோருகின்றோம். நாளை தினத்தை சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் பிரான்சிஸ்கன் பொதுநிலையினர் சபை மற்றும் அன்னை சத்திய நகர், அங்காளம்மன் நகர், பத்மினி தோட்டம், வாவுசி நகர், வைத்திக்குப்பம், வாழைக்குளம், ஜமீன்தார் கார்டன் மற்றும் பகுதி வாழ்கின்ற சகாயமான அன்பிய
மையமாக கொண்டு வாழ்ந்த மக்கள் அனைவரும் நாளைய தினத்தில் இந்த நவநாளை சிறப்பிக்கிறார்கள். சிறப்பித்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகவும் பழமையும் மிகவும் பிரசித்தியும் பெற்ற இந்த ஆலயத்தில் இந்த பலிபீடத்தில் நின்று இந்த நவநாள் திருப்பலி நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பளித்த அன்புக்குரிய தந்தை அவர்களுக்கும் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கிய அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன் பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவார்த்தையை வாழ்வாக்கு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.